I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today in this new series. Yes, a brand new series. And the series ஓட பேர் என்ன நீங்க பாத்தீங்கன்னா ஆயத்தப்படு, பி ப்ரிப்பேர். தேவனோட மனவாட்டியா இருக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஏன் தெரியுமா? தேவன் கண்டிப்பாவே ஜீசஸ் வரப்போகிறார். ஓகேவா? ஏசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை கண்டிப்பாவே இருக்கு. நம்ம அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றப்போ என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம்? லூசிஃபரை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், 666 பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், அடையாளங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏசு கிறிஸ்து வர்றதுக்கு அடையாளங்கள் பாருங்க டிஸ்கஸ் பண்ணுவோம், ராப்சர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை பத்திலாம் நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் நீடட். இது கண்டிப்பா ஒரு தேவையான விஷயம் தான். ஆனா இதை பத்தியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றப்போ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடுறோம். அது என்னன்னா, ஏசு கிறிஸ்து வர போறாருங்க, அதுக்கு நான் ரெடியா? ஆம் ஐ ரெடி? இதுதான் நம்மளோட இட்டர்னல் கோலேங்க. யாருக்குலாம் இந்த கோல் இருக்குன்னு, இஃப் யூ ஹேவ் சோ மெனி கோல்ஸ், திஸ் ஷுட் பி ஆன் யுவர் டாப் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதாவது அவ்வளோ டாப்ல இருக்கணும் டு ரீச் த இட்டர்னல் லைஃப். ஓகே, ஸோ இந்த இட்டர்னல் லைஃபுக்கான இட்டர்னல் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்றோமான்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு முன் வைக்கிற கேள்வி. நான் ஏன் இந்த கேள்வி உங்களுக்கு முன் வைக்கிறேன்னா, ஆவியாத்ம தேவன் இது எனக்கு வைத்த கேள்வி. நீ இவ்வளோ செய்தே, பட் ஆர் யூ ப்ரிப்பேரிங் யுவர் செல்ஃப் ஃபார் யோர் க்ரூம் அப்படின்னு கேட்டேன். என்னோட க்ரூம் யாரு? நீ உன்னை உன்னோட மனவாளனுக்காக நீ உன்னை ஆயத்தப்படுத்திக்கிறியான்னு கேட்கறது. என்னோட மனவாளன் யாரு? ஏசு கிறிஸ்து. பூமியில எனக்கு ஒரு மனவாளன் இருக்காரு, கரெக்ட் தான். But the actual groom, my Jesus, ஜீசஸ்க்காக நான் ரெடியா இருக்கேன், அவர் வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேனா அப்படின்றது தான். ஸோ ஒரு பிரைடா இருக்கும்போது நம்ம பூமிக்குரிய விஷயத்துல என்னென்னலாம் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ நம்ம ஆக்சுவல் ஜீசஸோட பிரைடா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்றது தான் இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். எஸ்ங்க, இப்போ we hear a lot about rapture, second coming, லூசிஃபர் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் இந்த மெசேஜஸ் எல்லாமே அநேக போதகர்கள் நமக்கு கொடுக்குறாங்க. அதற்கு தேவனுக்கு நம்ம உண்மையாவே நன்றி சொன்னோம். ஸோ அதன் மத்தியிலும் நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் தேவனோட கிருபையினால, ஆவியான தேவன் ஏவனதுனால இந்த ஒரு சீரீஸ். ஓகே, ஸோ let us first read a verse from Acts chapter 1:11. ஓகேவா? அப்போஸ்தலர் 1:11. Men of Galilee, why do you stand looking into heaven? This Jesus who was taken up from you into heaven will come in the same way as you saw him go into heaven. தமிழ்ல வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 1, நடபடிகள் 1:11. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியுமாய் வருவார் என்றார்கள். ஸோ இது ஏஞ்சல் அப்போஸ்தல். ஓகே, அந்த டிசைபிள், ஜீசஸோட டிசைபிள். ஜீசஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டார்ல, அந்த அசெண்ட் ஆனார்ல, அந்த டைம்ல ஏசப்பா எடுத்துக்கொள்ளப்படும் போது கீழே டிசைபிள்ஸ் எல்லாரும் இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ போயிட்டாரே, நம்மளை வெயிட் பண்ண சொல்லி போயிட்டாரு, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மேபி நிறைய கண்டிப்பா மைண்ட்ல ஓடிக்கும். அப்படியே பார்த்துட்டு இருக்கிறப்போ ஏஞ்சல் சொல்றாங்க, ஏன் நீங்க எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த ஜீசஸ் எப்படி போனாரோ அப்படியே வர போறாருன்ட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம யோசிச்சுட்டு எப்போ ஏசப்பா வர போறாருன்ட்டு. கண்டிப்பாவே ஏசப்பா நம்ம பார்க்கல, ஆனா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வர போகிறாரு. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஐசாயா 54:5. For your maker is your husband, the Lord of hosts is his name, and the Holy One of Israel is your redeemer, the God of the whole earth he is called. Okay, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பதே அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஸோ அவர் யாரு? ஹீஸ் ஆர் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா கொடுத்திருக்கு, என்னவா கொடுத்திருக்கு? ஹீஸ் யுவர் ஹஸ்பண்ட். உன்னை சிருஷ்டித்தவரே உன் நாயகர். ஸோ ஹீஸ் ஆர் ஹஸ்பண்ட், ஹீஸ் ஆர் நாயகர், ஹீஸ் ஆர் மணவாளர். ஸோ அதனாலதான் தேவன் நீங்க யோசிக்கலாம், நானா பிரைட், அதுக்கு வசனம் எங்க இருக்குன்றப்போ இந்த ஒரு வசனம் ஃபார் ஆர் கிரியேட்டர். நம்மளை யார் கிரியேட் பண்ணிருக்கா? தேவன். the Lord created us. so அவர் யாரு நமக்கு? is our husband, is our மணவாளர். அவர் நம்மளோட தமிழ்ல எப்படி இருக்கு? நாயகரா இருக்காரு.